அசர்பைஜான் இந்த காசாவுக்கான சர்வதேச படையில் தங்களுடைய இராணுவம் இடம்பெறாது என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அசர்பைஜானும் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் எங்கள் படையை அனுப்புவோம் என்று சொன்னவங்க தான். ஆனால் காசாவுக்கான சர்வதேச படையில் எங்களுடைய படை இருக்காது என்று சொல்லி இன்றைக்கு அசர்பைஜான் பின்வாங்கி இருக்கிற அதே நேரத்தில் சர்வதேச படைக்கு மற்ற நாடுகளுடைய படைகளை சேர்த்து கொள்வது என்பது அசாத்தியமானதாக இருக்கும். அமெரிக்கா நினைப்பதை போல ஒரு சர்வதேச படை பிரிவை காசாவுக்குள் நிலைநிறுத்த முடியாமல் போய்விடலாம் என்று இன்றைக்கு இஸ்ரேலுடைய பிரபலமான ஊடகமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஹயோம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் நம்ம பார்க்க முடிகிறது. எந்த நாடுமே இதுவரைக்கும் 100% தங்களுடைய படைகளை அனுப்புவதாக அறிவிக்கவில்லை. எனவே இந்த சர்வதேச படையை உண்டாக்குவது என்பது அசாத்தியமானதாக போய்விடலாம் என்று இஸ்ரேல் நம்புகிறது. இஸ்ரேலுக்கும் அதுதான் தேவைப்படுகிறது என்கிற நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் சர்வதேச படைகள் காசாவுக்குள் நுழைவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற தகவல்களை சொல்லி இருக்கிறார்கள். இப்படியான சூழலில் தான் சர்வதேச படையொன்றை உருவாக்குவதற்கு அமெரிக்காவுக்கு பல வாரங்கள் அல்லது பல மாதங்கள் கூட ஆகலாம் என்று இஸ்ரேலுடைய இராணுவம் மதிப்பிடுகிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே தாங்கள் படைகளை அனுப்புவதாக சொன்ன அசர்பைஜான் தற்போது பின்வாங்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் மத்திய காசாவில் இருக்கக்கூடிய அல் புரேஜ் அகதிகள் முகாமுக்கு கிழக்கு பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மிக கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்துகிறது என்கிற செய்திகளையும் அங்கிருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழுக்களில் ஒன்றாக செயல்படக்கூடிய PLOவினுடைய ஒரு படைப்பிரிவாக செயல்படுகிற PFLPயினுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக செயல்பட்ட அன்வர் சதாத்தினுடைய தற்போதைய நிலை ரொம்ப ஆபத்தானதாக இருக்கிறது. அவருக்கு ரொம்ப கொடுமைகளை இஸ்ரேல் சிறைச்சாலைகளுக்குள் செய்து வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவர்தான் அன்வர் சதாத், குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு இணைந்து போராடக்கூடிய ஒரு துணை இராணுவ பிரிவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார்.